வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கூகுள் சைட் பார்ட் 2. இப்போ நிறைய பேர் கூகுள் சைட் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இல்லை அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காச்சும் வெப் அட்ரஸ் இருக்குது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ நான் இப்போ ஒரு கூகுள் சைட் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோம்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸ் இருக்கும், கூகுள் ப்ராடக்ட்ஸ். இது கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரைவுக்கு போயிருங்க. ட்ரைவில் போனீங்கனாலும் உங்கள் கூகுள் சைட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் செகண்ட் மெத்தட் சொல்லி காட்டுறேன். நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம கூகுள் ட்ரைவுக்கு போகிறேன். கூகுள் ட்ரைவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், பார்த்தே தெரியுது. எக்ஸல், பிடிஎஃப், இதெல்லாம் ஃபோல்டர், இதெல்லாமே தெரியுது. பட் இந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு எஜு ஃபார் ஆல் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கூகுள் சைட். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் சைட்டுக்குள்ளே போயிட முடியும். ஸோ இதே கூகுள் சைட்டை நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான். 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கொலாபரேட்டாக ஒர்க் பண்ணுறோம், நம்ம டீமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் ஒன். நீங்கள் ஷேர் வித் அதர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து சேர்த்திக்க முடியும். நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கீங்கன்னா எல்லா சயின்ஸ் டீச்சரும் சேர்த்து ஒரு இதை வந்து ரன் பண்ண முடியும். இல்லை நாங்கள் 10th டீச்சர்ஸ் அப்படின்னா 10th டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் கிளாஸ்க்கான ஸ்ட்ரக்சர் 5 டீச்சரும் சேர்ந்து எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். இல்லை நான் இந்த வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த இங்கே பக்கத்தில் ஆப்ஷனுக்கு பாருங்கள், காப்பி பப்ளிஷ்ட் சைட் லிங்க். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி காமிச்சது தான், எஜுடாக்கிஸ் அப்படின்னு இருக்கும். இதே என் வெப்சைட் அட்ரஸ். இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னா இட் மூவ் ஆன் டு மை சைட். இந்த சைட்டுக்கு போயிடும். இங்கே வந்து ஹோம், இதில் ப்ரொஃபைல், கான்டாக்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சயின்ஸ் கிளிக் பண்ணுற இடத்துல அந்த வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எங்கே இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் இன்னும் எலிமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், ஒரு இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணலாம், தீம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இங்கே இந்த எஜுகேஷன் ஃபாலோ இருக்குது. இந்த இடத்துல இமேஜ் கொடுக்குறேன். அப்லோட் ஆர் செலக்ட் எனிதிங். செலக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம ட்ரைவில் என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசியில் என்னென்ன இருக்குது, உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் என்னென்ன ஷீப்ஸ் இருக்கோ அந்த இமேஜஸை இங்கே கொண்டு வர முடியும். ஸோ பாருங்கள், அந்த இமேஜை கொண்டு வந்தாச்சுங்க. ஓகே, அப்போது ஒரு இமேஜை வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல கொண்டு வந்துட முடியும். இதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச மாதிரி தான். என் பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹோம்குள்ளே ப்ரொஃபைல், கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ கான்டாக்ட் பேஜுக்கு போயிடும். இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜை மாற்றிடலாம். ஏன்னா கான்டாக்ட்ஸ் இங்கே இருக்கும், இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நம்ம ஒரு மேப் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடலாம், இல்லை கான்டாக்ட்னே கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் இங்கே வந்துடும். அந்த ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இதுதான் கான்டாக்டஸ். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய மேப் ஆட் பண்ண முடியும், மொபைல், இது எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சோஷியல் லிங்க்ஸ் இருக்குது, பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது, யூடியூப், மேப், கேலண்டர், இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேப்பை கிளிக் பண்ணுறேன். நான் கரண்ட் லொக்கேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் நான் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட லிங்க் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துட முடியும். ஸ்பெசிஃபிக்காக என்னோடய வீடு இல்லாட்டி என்னோடய காலேஜ் இல்லாட்டி ஆஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல லிங்க் கொடுத்துட முடியும். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா லிங்க்ஸ். உங்களோட லிங்க் ஏதோ இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கோட லிங்க்கு, இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு, சேம் திங். நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க், இது எல்லாமே என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட முடியும். யூடியூப், இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், இன்டெகிரேட் பண்ணிட முடியும். ஸோ இதை நம்ம சேனல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலில் இருக்கிற வீடியோவோ இல்லாட்டி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலே இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வர முடியும். இல்லை கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் சேனலோட பேசிக் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட பேசிக் இன்ஃபோ இருக்கும். இந்த இடத்துல இருக்க பாருங்கள் உங்கள் சேனலோட யூஆர்எல், கஸ்டம் யூஆர்எல் நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம். நான் கஸ்டம் யூஆர்எல் எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ சோஷியல் மீடியா நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இங்கே சோஷியல் மீடியான்னு இருக்குது, கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லிங்க்கில் என்னோட சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். கொடுத்துட்டு அப்படின்னா உங்கள் சேனல் லிங்க் இங்கே வந்துடும். ஸோ இதை யார் வந்து கிளிக் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா இட் மூவ் ஆன் டு மை யூடியூப் சேனல். நான் பப்ளிஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பப்ளிஷ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் யூடியூப் சேனல் இருக்குது. ப்ரிவ்யூ போகிறோம். கலர்ஃபுல்லாக கொஞ்சம் கலர் மாற்றிக்கலாம். இங்கே இருக்குது சாலிட், அவுட்லைன், ஷேப்ஸ், கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த கலர் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மாலாக லார்ஜாக. ஓகே, நான் லார்ஜ் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் ப்ரிவியூவில் பார்த்தேன் அப்படின்னா கேன் சி கான்டாக்டஸ், நம்ம லொக்கேஷன் இங்கே இருக்குது, இங்கே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட் அகெயின் டேக் இன் டு இது யூடியூப் சேனல். உங்கள் யூடியூப் சேனல் எங்கேயோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு இமேஜை எப்படி சைட்டில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதோட லிங்க் எப்படி எடுக்கிறது, அந்த லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். சேம் திங் உங்களோட சேனலில் உங்களோட சைட்டில் உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயே சேம் திங் கேலண்டர் ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து கேலண்டரில் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிளாஸ் ரூம் இது, உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன், இல்லை நீங்கள் ஒரு ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட முடியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமைண்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட கூகுள் சைட்ஸோட செகண்ட் டியூட்டோரியல். இதேமாதிரி ஃபர்தராக நம்ம சீரீஸ் போடுவோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நெக்ஸ்ட் பார்ப்போம். இது யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க.